பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 10 உலக ஹோமியோபதி தினம். ஹோமியோபதி என்பது 200 ஆண்டுகள் பழமையான மாற்று மருத்துவ முறையாகும். இந்த தினமானது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 10ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் ஹோமியோபதி மருந்துகள் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கவும் அதன் வெற்றி விகிதத்தை அதிகரிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹோமியோபதி தினத்தை கொண்டாட ஒரு குறிப்பிட்ட தீம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. உலக ஹோமியோபதி தினத்திற்கான இந்த வருடத்திற்கான கருப்பொருள் ஒரே ஆரோக்கியம் ஒரே குடும்பம். இந்த உலக ஹோமியோபதி தினத்துல ஒரு சிறப்பு நேர்காணலை நம்ம வானொலி வாயிலாக கேட்க போறோம் நேயர்களே. இந்த நேர்காணல்ல நம்ம நேயர்களிடையே இணைந்து பல சுவாரஸ்யமான தகவலை பகிர போறவங்க யாருன்னா ஹோமியோபதி மருத்துவர் ஜெயஸ்ரீ மீனாட்சி அவர்கள். இவர் தன்னுடைய ஹோமியோபதி மருத்துவ படிப்பு முடித்துவிட்டு 10 ஆண்டுகளாக தனியாரில் மருத்துவ சேவையாற்றி வந்தார். அதன் பிறகு 2007 தொடங்கி இன்று வரை 15 ஆண்டுகளுக்கு மேலாக உதவி மருத்துவ அலுவலராக காரமடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இலவச தோட்டக்கலை பட்டறைகள் நடத்துதல், பள்ளிகளுக்கு சமையல் தோட்டத்துடன் மூலிகை தோட்டம் அமைத்து கொடுத்தல், பள்ளி மாணவர்களிடையே மூலிகைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், கோவிட்க்கு பிறகு இது அன்றாட வாழ்வில் அடையாளம் மற்றும் பயன்பாடாக இவரது வாழ்வில் உள்ளது. இசை, ஓவியங்கள், கவிதை மற்றும் தோட்டக்கலை என இவரது ஆர்வங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மற்றும் அவர் பணிபுரியும் காரமடை அரசு சுகாதார நிலையத்தின் சார்பாக பழங்குடியினர் பகுதிகளில் மருத்துவ முகாம்களை நடத்துதல் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு செயல்பாடுகளை பொதுமக்களிடம் செயல்படுத்தி வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் உலக ஹோமியோபதி தினத்திற்கான இந்த சிறப்பு நேர்காணல்ல மருத்துவர் ஜெயஸ்ரீ மீனாட்சி அவர்கள் இணைகிறார். இவருடன் இன்று நேர்காணலில் இணைபவர் நமது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் டாக்டர் சி சுமதி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம இந்த நேர்காணலை கேட்டு பயனடையலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சுமதி. எங்களுக்கு உங்களை பத்தி நீங்க ஹோமியோபதி மருத்துவரா இருக்கிறது இந்த விவரங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். நம்ம வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் நீங்க கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. என் பேரு டாக்டர் ஜெயஸ்ரீ மீனாட்சி. நான் மதுரையில பிறந்தேன். மதுரை மாவட்டத்திலேயே ஒரு 7 ஸ்கூல்ல படிச்சேன். அம்மாவோட வேலை காரணமா நாங்க தொடர்ந்து மாறிட்டே இருந்தோம். ஸ்கூல் ஃபைனல் மட்டும் திருநகர்ல இருக்கிற சீதலட்சுமி ஸ்கூல்ல முடிச்சேன். அதுக்கப்புறம் சேலம் விநாயகா மிஷன்ல ஹோமியோபதி மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2007 நான் அந்த கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ள வந்தேன். இப்போ 15 வருஷமா நான் காரமடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல உதவி மருத்துவ அலுவலரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். டாக்டர், இப்போ நீங்க மருத்துவராகணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்ப தேர்வா இருந்ததா, இல்ல அப்பா அம்மா அவங்களோட ஒரு விருப்பத்துக்காக எடுத்தீங்களா? என்னோட விருப்பம் 10வது படிக்கிற வரைக்கும் இன்ஜினியரிங் போறதுன்னு தான் இருந்தது. ஏன்னா எனக்கு கணக்கு ரொம்ப நல்லா வரும். எங்க ஸ்கூல்லயே அந்த வருஷம் சென்டம் கணக்குல வாங்கினது நான் மட்டும்தான். ஆனா துரதிருஷ்டவசமா என்னாச்சு, அந்த வருஷம் தான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேக்ஸும் தனி பிரிவாகவும் மற்ற வேதியியல் இயற்பியல் இந்த பாட்னி குரூப் தனி பிரிவாகவும் பிரிச்சாங்க. எங்களுக்கு இதர் நான் கணக்கு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா பயாலஜி எடுக்கணும். அப்போ அம்மா என்னை கணக்கு எடுக்க விடலை. அம்மாவுக்கு அம்மா பாட்னி டீச்சர். அம்மாவுக்கு மெடிசன் படிக்கணுங்கிற ஆர்வத்தில் இருந்து அவங்களுக்கு கிடைக்காம பாட்னி படித்து பாட்னி டீச்சராக இருந்ததுனால அவங்களோட நிர்பந்தத்தினால நான் என்னோட அந்த இன்ஜினியரிங் கனவை அந்த இடத்துல வச்சு முடிக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு அப்போ என்ட்ரன்ஸில் நம்ம ஸ்கோர் பண்ணாதான் மெடிக்கல் போக முடியும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனாலையோ என்னவோ நான் நல்ல மார்க் எடுத்திருந்தேன் ஸ்கூல் ஃபைனலில். ஆனால் என்ட்ரன்ஸில் நான் ஸ்கோர் பண்ணலை. அதனால பாட்னி எல்டிசியில் பாட்னி சேர்ந்தேன். லேடிகோ காலேஜில் பாட்னி சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே சரி சிவில் சர்வீஸ் எழுதிட்டு அந்த மாதிரி போயிடலாம் அந்த ஒரு கனவுல ரொம்ப ஆர்வமாக பாட்னி படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்ச சப்ஜெக்டும் கூட. ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு சேலம் விநாயகா மிஷனில் ஹோமியோபதி காலேஜ் அந்த வருஷம் தான் ஆரம்பித்தாங்க. அம்மா அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்போல்லாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் தான் இருந்தது. நம்ம கிட்ட கேட்டெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ ஹோமியோபதி தான் என்ன தேர்ந்தெடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரோவா இருக்குது. இப்போ ஹோமியோபதி உங்களை தேர்ந்தெடுத்துச்சு, அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஆர்வம் உங்களுக்கு வந்துதா? ஆமா, அது சின்ன வயசுல நான் இப்போ அந்த 7 ஸ்கூல்ல படிச்சப்போ நான் தாத்தா கூட தான் நிறைய வருஷம் தாத்தாவோட கிராமத்துல தான் படித்தேன்.
அவர் எப்பவுமே சொல்றது என்னன்னா, நீ என்ன பண்ணாலும் அதை வந்து பெர்ஃபெக்டா பண்ணணும், அதுல எக்ஸல் ஆகணும். அதுதான் சின்ன வயசுல இருந்தே அவர் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அது நான் பிடிச்சிருந்ததோ பிடிக்கலையோ அது கிடைச்சிருச்சு, அதை நம்ம பண்ணி தான் ஆகணும்னா அதுல பெஸ்டா வரணும்னு பார்ப்பேன். அப்புறம் ஹோமியோபதியை வந்து என்னோட கேரக்டருக்கு வந்து அது ரொம்ப சூட்டபிளா இருந்தது. எனக்கு இன்ஜெக்ஷன்ஸ் பிடிக்காது, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே அம்மா அது நிறைய கொடுத்து 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 அது மேல பயங்கர அலர்ஜியா இருந்தது. ஊசி போட பிடிக்காது, ஊசி எடுத்துக்கவும் பிடிக்காது. அதனால ஹோமியோபதி மாதிரி ஒரு ஜென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. படிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு அது ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நான் ஹோமியோபதி தான் அப்போ இருந்தே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், எடுத்துக்கவும் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வேற எந்த சிஸ்டம்க்கும் போகவே இல்லை. எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் நான் படித்தேன். இப்போ இஷ்டப்பட்டு தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிறப்பு டாக்டர். பிடிக்காத அல்லது உங்க விருப்ப தேர்வா இல்லாத ஒரு துறைக்குள்ள வந்து அதை உங்களோட விருப்பமா மாத்திக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹோமியோபதி மருத்துவம் அதுக்குள்ள போவோம். அதனுடைய ஆரிஜின், அது மூலம் எந்த நாட்டுல இருந்து எங்க முதல்ல இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையை பின்பற்றிட்டு இருந்தாங்க, அது எங்க இருந்து எப்படி இந்தியாவுக்கு வந்தது? ஹோமியோபதி மருத்துவ முறை வந்து ஒரு ஜெர்மன் மருத்துவம். ஜெர்மன் நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாம்வெல் ஹனிமன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில மருத்துவர் கண்டுபிடிச்ச மருத்துவ முறை தான் ஹோமியோபதி மருத்துவ முறை. அந்த காலத்தில் அந்த 18ஆம் நூற்றாண்டில் வந்து அந்த ஆங்கில மருத்துவ முறை வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தது. அதாவது வெயின்ஸை கட் பண்ணி விட்டு ரத்தத்தெல்லாம் வெளியில் விடுறது, இல்லைன்னா அட்டைப்பூச்சிகளை எடுத்துகிட்டு வந்து அந்த ரத்தத்தை உரிய வைக்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸாக இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணி அதை கியூர் பண்ணுதுங்கிறது ஒரு சர்டனாக நமக்கு தெரியாது. இதனால தான் ஒரு நிச்சயமில்லாத ஒரு மருத்துவ முறையாக இருந்தப்போ அவர் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அது மனசளவில் அது ஒப்பலை. என்ன இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு அது பிடிக்காமையே பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அதை அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு அவருக்கு நிறைய மொழிகளில் ஆளுமை இருந்ததுனால டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்கு மாறிட்டார். டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ தான் ஒரு புக்கில் அவர் பார்க்குறாரு, ஒரு பர்டிகுலர் மரப்பட்டை, அந்த சின்கோனாங்கிற மரப்பட்டை வந்து மலேரியா நோயை குணப்படுத்தும் அப்படின்னா அவர் இங்கிலீஷ்ல இருந்து ஜெர்மனுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை பார்க்குறாரு. அது டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவருக்கு தோணுது எதனால இது குணப்படுத்துது அப்படிங்கிறது. அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதோட கசப்பு தன்மையினால அந்த மலேரியா நோய் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து அதை ஒத்துக்க முடியல. ஒரு கசப்பு தன்மை மட்டும் ஒரு நோயை குணப்படுத்துமா அப்படின்னு இவர் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வமோட இருக்கிறவராச்சா இவர் என்ன பண்ணாரு, அந்த பட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பிச்சாரு. ஒரு எக்ஸ்பெரிமெண்டா எடுத்துக்க ஆரம்பிச்சப்போ இவருக்கு அந்த மலேரியா நோயோட அறிகுறிகள் தோண ஆரம்பிச்சது. அப்ப இவருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்ப சரி நமக்கு தான் தோணுதான்னு சொல்லிட்டு அவங்களோட நண்பர்கள், ஆரோக்கியமான நண்பர்களுக்கும் அதை கொடுத்து பரிசோதிச்சு பார்த்தாரு. அவங்களுக்கும் அதே மாதிரி தொடர்ந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தப்போ அந்த நோயோட அறிகுறிகள் தோண ஆரம்பிச்சது. அப்ப அந்த டைம்ல மலேரியா மட்டும் இல்லாம நிறைய ஸ்பெசிபிக் மெடிசன்ஸ் இருந்துச்சு. இந்த வியாதிக்கு இந்த மருந்து தான் அப்படின்னு அந்த மருந்துகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சப்போ அந்த பர்டிகுலர் நோயோட அறிகுறிகள் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. அப்பதான் இவங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து என்னன்னு கிடைச்சது. எந்த ஒரு மருந்து வந்து ஒரு நோயை குணப்படுத்துதுன்னா அந்த மருந்தோட சிறிய அளவுல நம்ம ஆரோக்கியமான இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அது அந்த நோயோட அறிகுறிகளை தோற்றுவிக்க முடிகிற அந்த கெப்பாசிட்டி தான் அதை குணப்படுத்துற கெப்பாசிட்டி அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது சிமிலிபஸ் கியூரண்டர், இட் லைக்ஸ் பி கியூர் பை லைக்ஸ். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? அதுக்கு வந்து அந்த பவர் இருக்கு. என்ன பவர்னா அந்த இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆரோக்கியமான மனுஷங்களுக்கு கொடுக்கும்போது அதால அந்த நோயோட அறிகுறிகளை உண்டாக்க முடிஞ்சதுன்னா அந்த மருந்து வந்து அதை கியூர் பண்ணவும் முடியும். அந்த கான்செப்ட் தான் வச்சுதான் ஹோமியோபதி வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய ட்ரக் ப்ரூவிங், எல்லாமே ஹியூமன் ப்ரூவிங் தான், மனுஷங்க மேலதான். அதெல்லாம் பண்ணி 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 தான் அந்த ஹோமியோபதிங்கிற அந்த ஒரு சிஸ்டமே ஃபார்ம் ஆச்சு. ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில நோயை வந்து அணுகி இருக்கிறாரு. ஆமா, அவர் ரொம்ப ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்சதுதான். அவர் ஆப்பிள் விழுந்தப்போ எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அது மாதிரி இது ரொம்ப ஆக்சிடென்ட்லாம் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த வந்து ஆர்வத்தில் கண்டுபிடிச்சது தான் அந்த ஹோமியோபதி சிஸ்டம். இது பல நாடுகள்லையும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 40 out of 42 US கண்ட்ரீஸ்ல ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஈவன் ஜப்பான்ல, சைனால, கொரியால எல்லாம் கூட இது பாப்புலரா இருக்கு. ஆனா இந்தியா தான் இது வந்து ரொம்ப யூஸ் பண்றது. இந்தியாவில் வந்து ஒரு 10 கோடி மக்கள் வந்து ஹோமியோபதி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்டர்ட் பிராக்டிஷனர்ஸ் மட்டும் ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க ஹோமியோபதிக்கு. இது ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஆயுஷ்ங்கிறது ஆயுர்வேதா, யோகா, யுனானி, ஹோமியோபதி, சித்தா அண்ட் ஹோமியோபதி இது சேர்ந்தது தான் ஆயுஷ். இதுக்கு ஒரு தனி மினிஸ்ட்ரி இருக்கு. இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் அந்த ஹோமியோபதி எல்லாம் வருது.
அது 2வது பெரிய சிஸ்டமா இருக்கு. ஆயுஷ்ல ஆயுர்வேதாக்கு அப்புறமா ஹோமியோபதி தான் 2வது பெரிய சிஸ்டமா இருக்கு. ம்ஹும். இப்போ இப்ப நீங்க இதை சொல்லும் போதுதான் எனக்கு தோணுது, சில இடங்கள்ல ரொம்ப ரேரா இந்த ஆயுஷ் அப்படின்னு போட்ட மெடிக்கல்ஸ் பாக்குறோம். அதுல வந்து இந்த ஹோமியோபதி மருத்துவ மருந்துகள் அது வந்து கிடைக்கும். இப்ப நம்ம இந்த ஆயுஷ்னாலே உங்களுக்கு 5 மருந்து இதுவுமே கிடைக்கும், யுனானில இருந்து எல்லாமே கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு சாதாரண தலைவலி அந்த மாதிரி காய்ச்சல், இப்ப பேரஸ்டமால் வேணும்னா நம்ம ஒரு மெடிக்கல்ல போய் வாங்கி சாப்பிடறோம்ல, அது மாதிரி இந்த ஹோமியோபதி மெடிக்கல்ஸ்ல அப்படி போய் நம்மளோட நோயை சொல்லி மருத்துவரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே அப்படி சொல்லி நம்ம மருந்துகள் வாங்கிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்க எங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ்க்கு கூட நாங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம், மெடிசின்ஸ் தான் கொடுப்போம். ஏன்னா இதுல இன்னொரு பிரின்சிபல் இருக்கு, சிமிலிபஸ் கியூரண்டர் மாதிரியே சிங்கிள் மெடிசன் தான் எங்களோட. அந்த சிங்கிள் மெடிசன் ஸ்மாலஸ்ட் டோஸ் இதுதான், இவ்வளவு போதும் அந்த மருந்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தா அது சரி பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டா என்ன ஆயிடும்னா அவங்க வந்து தேவையே இல்லாம தொடர்ந்து அந்த மருந்தை எடுத்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரு டோஸ்ல சரி பண்ண வேண்டிய ஒரு வியாதியை அவங்க ரொம்ப மாசக்கணக்கில் எடுத்தாங்கன்னா ட்ரக் டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கவே மாட்டோம். ஓவர் த கவுண்டர் நீங்கள் ஹோமியோபதியில் வாங்கவே முடியாது. நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் அந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் நாங்கள் கொடுப்போம். அப்படியே ஃபார்மசி இருந்தால் கூட அங்கேயே ஒரு ப்ராக்டிஷனரும் இருப்பாங்க. அங்க இருக்கவங்க ஃபார்மசிஸ்ட் இல்ல, அவங்களும் ஒரு ஹோமியோபதி ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, பட் கூடவே ஒரு டாக்டரும் இருப்பாரு. அங்கேயே நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். உங்ககிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத பட்சத்துல நீங்க போனீங்கன்னா அங்கேயே இருக்கிற பிராக்டிஷனர் உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் அவர் சொல்ற மருந்து தான் நீங்க வாங்க முடியும். சரிங்க டாக்டர், இப்போ இந்த ஹோமியோபதி மருத்துவம் இதனுடைய குணப்படுத்தக்கூடிய அந்த பிரின்சிபல்ஸ் என்ன? இதுதான் அந்த சிமிலிபஸ் கியூரண்டர் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நோயோட அறிகுறிகளை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துப்போம். அந்த நோயோட அறிகுறிகள் நம்ம ஏற்கனவே ட்ரக் ப்ரூவிங் பண்ணி ஒரு 1000க்கு மேற்பட்ட மருந்துகளை நம்ம ட்ரக் ப்ரூவிங் பண்ணி நம்ம மெட்டீரியா மெடிக்கால வச்சிருக்கோம். மெட்டீரியா மெடிக்காங்கிறது அந்த மருந்துகளோட தொகுப்பு. அது எல்லாமே ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி இந்த மருந்துக்கு இந்தந்த அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 1000க்கு மேல வச்சிருக்கோம். இப்ப நம்ம எடுக்கும்போது அதே அறிகுறிகளோட வர்ற பேஷண்ட்ஸ்க்கு அந்த அறிகுறிகளோட வர்ற மருந்தை கொடுக்கும் போது அந்த நோய் வந்து குணமாகுது. இந்த அடிப்படையில தான் நம்ம ஹோமியோபதி மருந்து கொடுக்கறது. அப்ப கேஸ் டேக்கிங் தான் எங்களோட முக்கியமானது. எங்களோடதுல நாடி பார்த்தோ இல்லை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. கம்ப்ளீட் கேஸ், அதாவது ஒரு ஹோல் அவரோட மொத்த இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். தலையில இருந்து பாதம் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற அத்தனை அறிகுறிகளும் அவங்களோட மனதோட இது வரைக்கும் எல்லாமே எடுத்துட்டு அதை வச்சுதான் நம்ம அந்த அறிகுறிகளை மேட்ச் பண்ணி தான் நம்ம மருந்து கொடுப்போம். இதுதான் உங்களோட டயக்னோஸ்டிக் மெத்தட் இல்லையா? இதுதான் டயக்னோஸ்டிக். ஆமா. இது தவிர மற்ற இப்ப அலோபதி மருத்துவத்துல இருக்கிற மாதிரி எக்ஸ்ரே, ஸ்கேன் அந்த மாதிரியான டயக்னோஸ்டிக் உதவக்கூடிய இந்த மெத்தட்ஸையும் நீங்க யூஸ் பண்றீங்க? இது எல்லாமே நாங்க யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம நோய் அறிகுறிகள் மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுதுன்னா அதே சேம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான், அதே லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான், அதே சிடி ஸ்கேன் இது எல்லாமே தேவைப்படும் போது நம்ம அதையுமே யூஸ் பண்ணிக்குவோம். அப்ப இதுக்கு நீங்க இந்த சின்கோனா மரப்பட்டையில இருந்து தயாரிச்சதுன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி அது சொல்ல போனா இப்ப கிட்டத்தட்ட சித்தா மாதிரி இருக்குல்ல, மூலிகைகள்ல இருந்து எடுக்கிறது அந்த மாதிரி. அப்ப இந்த இதுக்கு ஹோமியோபதிக்கான மருந்துகள் எல்லாமே இப்படி இயற்கையா கிடைக்கக்கூடியதானா? இதனுடைய சோர்சஸ் என்ன? ஹோமியோபதி மருந்துகள் எல்லாம் கிட்டத்தட்ட சித்தாவோட ஆயுர்வேதாவோட அதே தாவரங்கள்ல இருந்தும் நாங்களும் எடுக்கிறோம். அது போக நிறைய ஃபாரின் ஹெர்ப்ஸும் இருக்கு. ஆனா அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்குங்களா அதுதான் வேற. இது வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி பொட்டன்டைஸ் பண்றதுங்கிறது ஒரு பொட்டன்டைசேஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ். இது டைல்யூட் பண்ணிட்டே வரும்போது அதோட வீரியம் அதிகரிக்குமே தவிர அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த க்ரூட் சப்ஸ்டன்ஸ் வந்து அதுல இருக்காது. அந்த மருந்துகள்ல கம்மியாயிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைல்யூஷன் போறப்பையும் அது குறைஞ்சி அந்த ஹையர் டைல்யூஷன் போறப்போ அந்த ஒரிஜினல் மருந்து அதுல இருக்காது. ஆனா அந்த மருந்தோட குணப்படுத்துற தன்மை மட்டும் இருக்கும். இது சோர்சஸ் வந்து தாவரங்கள்ல இருந்து எடுக்கிறோம், அனிமல்ஸ்ல இருந்தும் எடுக்கிறோம், ஈவன் ஸ்பைடர், ஸ்னேக்ஸ், பீஸ், வண்டுகள் இதுல இருந்தெல்லாம் எடுக்கிறோம். அப்புறம் மினரல்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். நிறைய எதிர்பார்க்கவே முடியாத பொருட்கள் இருந்தெல்லாம் கூட ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறோம். எக்ஸ்ரேஸ்ல இருந்து எடுக்கிறோம். எரிமலை குழம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த லாவால இருந்து எடுக்கிறோம். நிறைய சோர்சஸ் ஆஃப் மெடிசன், எது இல்லைன்னே சொல்ல முடியாது. நேம் இட் வி ஹேவ் இட். அந்த மாதிரி டாக்டர், இந்த ஹோமியோபதி மருத்துவம் அப்படிங்கிறது வந்து என்னென்ன விதமான வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது? இது ஆல்மோஸ்ட் இந்த எல்லா சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்க்குமே நம்ம ஹோமியோபதி கொடுக்கலாம். அப்புறம் அக்யூட் டிசீசஸ்,
கிரானிக் டிசீஸ், நாள்பட்ட வியாதிகள் இதுக்கும் கொடுக்கலாம். சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்ங்கிறது வியாதி இருக்கும், ஆனா அதோட மூல காரணம் வந்து அவங்க மனதா இருக்கும். இப்போ அல்சர் இருக்கும், ஆனா அல்சருக்கு மெடிசன் எடுத்துட்டே இருப்பாங்க, நிறைய ஜெல் எடுத்திருப்பாங்க, நிறைய ஆன்டாசிட்ஸ் எடுத்திருப்பாங்க, ஆனா அல்சர் குணமாகாது. அதோட டீப் ரூட்டட் காஸ் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இந்த மாதிரி மனதை அடிப்படையாக வைத்து வர்ற வியாதிகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்னு சொல்றோம். அது நிறைய பேருக்கு தலைவலி, இல்ல ஆண்மை குறைபாடு, இல்ல தூக்கமின்மை, அஜீரணம், தோல்வியாதி, அலர்ஜி, இது எல்லாமே வந்து சைக்கோசோமேட்டிக் கீழே நிறைய வரும். இதுக்கெல்லாம் வந்து ஹோமியோபதி நல்லா கேட்கும். ஏன்னா ஹோமியோபதியோட ஆக்ஷன் வந்து அதோட மைண்ட்ல வந்து நல்லா ஆக்ட் பண்ணும், மனுஷன் மனதுல வந்து நல்லா ஆக்ட் பண்ணும். அதனால இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்க்கு எல்லாமே நல்லா கேட்கும். அது தவிர இந்த கிளைமேட் சேஞ்சினால வர எனி அக்யூட் டிசீசஸ் என்ன காரணத்தினால வேணா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், கிளைமேட் சேஞ்சினால வர்றது, ஏதோ ஒரு சடன் ஷாக்னால வர்றது, அந்த மாதிரி நிறைய இதுக்கும் கூட கேட்கும். அப்புறம் நாள்பட்ட வியாதிகள், அந்த கிரானிக் ஆர்த்ரைட்டிஸ், நாள்பட்ட வியாதிகளுக்கும் கேட்கும். இப்போ இந்த ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கிறவங்க காஃபி, டீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல டாக்டர், அது உண்மையா? ஆமா, அது உண்மைதான். ஏன்னா நம்ம ஹோமியோபதி மருந்து கொடுக்கறதே வந்து அந்த நாக்கு அடியில வச்சுதான் எடுத்துக்க சொல்லுவோம். ஏன்னா அந்த நரம்புகள் வந்து அங்கேதான் ஈஸியா தூண்டப்படுற மாதிரி இருக்கும். சீக்கிரமா அது மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம நாக்கு கடியில கொடுப்போம். இப்ப இந்த காஃபி வந்து ஒரு நரம்பை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தான். டீயும் சரி, கஃபீனுக்கும் அந்த டேனினுக்கும் அந்த ஒரு இது இருக்கிறதுனால காஃபி, டீ மட்டும் இல்ல, ஒரு சாதாரணமா ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிற எதுவுமே நாங்க வந்து மருந்து கூட சேர்த்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா இது அந்த மருந்தை வந்து ஆன்டிடோட் பண்ணிடும், மருந்து வேலை செய்ய விடாம தடுத்துருங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்றது. அப்போ இந்த காஃபி, டீ தவிர வேற ஏதாவது உணவு அல்லது வேற பழக்க வழக்கங்கள் இதுல வந்து ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு ஏதாவது இருக்குதுங்களா டாக்டர்? ஆமா, அது இருக்கு. காஃபி, டீயோட சேர்த்து இந்த புதினா, பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படி அவங்க ரொம்ப அடிக்டட், அது வந்து எடுத்துதான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்க சொல்லுவோம், கொஞ்சம் டைம் கேப் விட்டு எடுத்துக்க சொல்லுவோம். பட் அது ஒரேடியா நிறுத்திட்டு மருந்து சாப்பிட்டாங்கன்னா மருந்தோட வேலை வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும், மருந்து நல்ல ஆக்ஷன் இருக்கும். இது போக அவங்க ட்ரங்கர்டா இருந்தாங்கன்னா அந்த ட்ரிங்கிங் ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். ஸ்மோக்கிங், புகையில போடுறது, இது எல்லாமே வந்து நாங்க ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோம். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மருந்து எடுக்கும்போது அந்த மருந்து வந்து பெர்ஃபெக்டா வேலை செய்யும். ஒருவேளை அந்த காஃபியோ ஏதோ அந்த மருந்துக்கு இடையில சாப்பிட்டுட்டா அதனால ஏதாவது வேற அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எதுவும் ஏற்படுமா? மருந்து சரியா வேலை ஆமா, மருந்து வேலை செய்யாது அவ்வளவுதானே தவிர அது ரெண்டுக்கும் ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போ பொதுவா அலோபதி மெடிசின்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் இந்த அல்சர், அசிடிட்டி அவாய்ட் பண்றதுக்காக மருந்துகளோட எடுத்துக்கிற சில டேப்லெட்ஸ் வேணும்னா உணவுக்கு முன் அப்படின்னு கொடுக்குறாங்க. மற்ற எல்லாமே வந்து உணவுக்கு பின்னாதான் இருக்கு. ஆனா ஹோமியோபதி மெடிசின் பாத்தீங்கன்னா எல்லாமே பெரும்பாலும் உணவுக்கு முன் எடுத்துக்கிறதா தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது காரணங்கள் இருக்கா? இதே காரணங்கள் தான். நம்ம உணவோட சேர்த்து ஏதாவது ஒரு அரோமேட்டிக் ஃபுட் ஏதாவது எடுத்துருக்கலாம், மசாலா பொருள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் இருக்கிற இது ஏதாவது எடுத்துருக்கலாம். அதுக்காக இது வந்து எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இல்லாம மருந்து ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் முன்னாடி கொடுக்குறமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ உணவுக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இந்த மருந்துகளை எடுத்துக்கணும்? ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எடுத்தா போதும். ஒருவேளை மறந்துட்டு சாப்பிட்டுட்டா அப்ப வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் டாக்டர்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாடு வந்து ரொம்ப ஹை ஒரு மசாலா, ஒரு பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் ஃபுட் தான் சாப்பிட்டுருக்கோம்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமாவே எடுத்துக்கலாம். சரிங்க டாக்டர். இப்போ இந்த காலத்துல பாட்டி இவங்கெல்லாம் வந்து வீட்டுல கஷாயம் இதெல்லாம் குடிக்க கொடுப்பாங்க, ஏதாவது உடம்பு முடியலன்னா. அவங்களும் வந்து காலையில வெறும் வயிற்றுல கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரின்சிபல்ல தான் அவங்களும் அப்ப அந்த மருத்துவ முறைகள் கை வைத்தியம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. என்ன டாக்டர்? ஆமா, நம்ம சமையல்ல நம்ம சாப்பிடுறது, நம்ம உணவே மருந்தே உணவுங்கிற இதுதானே நம்ம தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சாப்பிடுற பொருள்லயே நிறைய மருத்துவ குணமுள்ள பொருள்கள் இருக்கிறதுனால இதுவும் அதுவும் எதுவும் மிக்ஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்ல அதெல்லாம் எடுக்க சொல்றோம். இன்னொரு முறை வந்து அதே மாதிரி இப்ப மற்ற மருந்துகள்லாம் உதாரணத்துக்கு அலோபதி மருந்துகள் இல்ல மற்றதெல்லாம் வந்து அலோபதினா ஃபாலோ பண்றோம், பெரும்பாலும் தண்ணி ஊற்றி அப்படியே விழுங்குறோம். சித்தா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ஒன்று சுடு தண்ணிலையோ இல்லை தேன்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இந்த ஹோமியோபதிக் மெடிசன் வந்து எப்படி சாப்பிடணும்? பெரும்பாலான முறைகள் எப்படி இருக்குது? ஹோமியோபதி நம்ம ஓரலா எடுத்துக்கிறது மோஸ்ட்லி நம்ம ட்ரை டோஸா தான் கொடுக்குறோம். அதாவது ஒரு 3 மாத்திரையோ அது சைஸை பொறுத்து, அந்த உருண்டை மாத்திரை வந்து அதோட சைஸ் நிறைய இருக்கும்.
அதோட சைஸை பொறுத்து 3 மாத்திரையோ இல்லை 5 மாத்திரையோ அந்த மாதிரி ட்ரையா நாக்கு கடியில் வச்சுக்க சொல்றோம். சில மருந்துகளை மட்டும் நம்ம தண்ணியில கரைச்சி குடிக்க சொல்றோம். சிலது வந்து நம்ம வாட்டர் டோஸா கொடுக்குறோம். வாட்டர் டோஸா கொடுக்கும்போது அது ரிப்பீட்டடா சில வியாதிக்கு அது மாதிரி தேவைப்படும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப நம்ம தண்ணியில கரைச்சி வச்சு அதை அடிக்கடி குடிக்க சொல்றோம். நமக்கு இங்க அவங்கள மாதிரி அனுபானம், அவங்களோடது அனுபானம் சொல்லுவாங்க. இந்த தேன் நெய் இதெல்லாம் கலக்கி குடிக்க சொல்றது. நம்ம இதுல அப்படி அனுபானம் எதுவுமே கிடையாது. தண்ணி மட்டும் தான் நம்மளோட மீடியம். அப்படியே எதையாவது கரைக்கணும்னா நம்ம வந்து அந்த லுக்வார்ம் வாட்டர்ல தான், அந்த மிதமான வெந்நீர்ல மட்டும்தான் கரைச்சி குடிக்கிறோம். மற்ற மாதிரி ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து சிலது நம்ம முகர்ந்து பார்க்குற மெடிசன்ஸ் கூட இருக்கு. அப்புறம் தோல்ல தடவுற ஆயின்மெண்ட் இருக்கு, ஆயில் இருக்கு, ஹேர் ஆயில்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இப்போ ஏன் இதை வந்து இந்த நாக்கு கடியில வச்சு சூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்? அந்த நரம்பு வந்து அங்கேதான் ஈஸியா தூண்டப்படும் நாக்கு கடியில. அதனாலதான் நம்ம வந்து நாக்கு கடியில அது இம்மீடியட்டா அந்த மெடிசனோட ஆக்ஷன். நிறைய பெயின் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். வலியோட வருவாங்க. நம்ம ஒரு டோஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துலயே அந்த வலி குறைஞ்சுதான் அவங்க எந்திரிச்சு போவாங்க. அது இம்மீடியட் ஆக்ஷனுக்காக தான் நம்ம வந்து அப்படி கொடுக்கறது. பொதுவாகவே வந்து ஹோமியோபதி மெடிசன் இதெல்லாம் வந்து ரொம்ப மெதுவா தான் குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இந்த மாதிரி அக்யூட் பெயின்ஸ், அக்யூட் டிசீசஸ் எல்லாமே கூட வந்து இதுல குணப்படுத்த முடியுங்களா டாக்டர்? ஆமா, இது என்னோட வாழ்க்கை முறையிலேருந்தே நான் சொல்லலாம். நான் வந்து இப்ப 25 வருஷமா ஹோமியோபதி மட்டும்தான் எடுத்துக்கிறேன். என்னோட நண்பர்களுக்கும் கொடுக்குறேன், என்னோட ஃபேமிலி, என்னோட ரிலேட்டிவ்ஸ். அப்புறம் நான் இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ண ஹோமியோபதிக்கு வரவங்க ஹோமியோபதி மட்டும் தான் எடுப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும், அவங்களுக்கு வர காய்ச்சல் தலைவலியில இருந்து எல்லாத்துக்குமே ஹோமியோபதி மட்டும் தான் எடுக்கிறாங்க. இது ஸ்லோவா கேட்கும்னா எனக்கு அது எப்படி அப்படி ஒரு பேச்சு வந்தது அப்படிங்கறதே உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை வந்து நான் ஒத்துக்க முடியாது. நானுமே ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிறேன் டாக்டர். பட் பொதுவா பொதுமக்கள் இப்ப கேட்கறாங்கல்ல நம்ம கிட்ட, நீங்க இந்த மருந்து எடுத்துக்கிறோம் ஹோமியோபதி பாக்குறோம்னு சொன்னா அது எப்படி கேட்கும் உங்களுக்கு? அது மெதுவா தானே கேட்கும்ன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் பொதுமக்களிடையே இருக்கு. ஆமா, இது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி பரவிடுச்சு. இப்போ என்னோட பையன் வந்து 2வது பையன் 10 வயசு ஆகுது. இங்க எல்லாருக்கும் ஒரு சீசனல் ஃபீவர் வரும்போது அவனுக்கும் வரும். டச்வுட் அவனுக்கு எப்பவுமே வந்து ஒரு நாள்ல ஃபீவர் சரியாயிடும். ஆனா அவன் ஸ்கூல்ல அவன் கூட ஃபீவர் வந்தவங்க எல்லாம் 3 நாளுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் வருவாங்க. எப்போ என்ன சீசனல் ஃபீவர் வந்தாலும் 1 டேல சரியாயிடும். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த சீசனுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மருந்து கொடுக்கும்போது நமக்கு அது இமீடியட்டா சரியாயிடும். சொல்ல போனா மற்ற சிஸ்டம் விட கொஞ்சம் சீக்கிரமா கேட்கும்னு தான் சொல்லுவேன் நான். சிறப்புங்க டாக்டர். இப்போ இந்த அக்யூட் டிசீசஸ் சொல்லும் போது இப்ப திடீர்னு வரக்கூடிய இந்த அப்பண்டிசைட்டிஸ் இந்த மாதிரி வியாதிகளை கூட வந்து இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையில குணப்படுத்த முடியுமா டாக்டர்? ஆமா, இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப அருமையான மருந்துகள் இருக்கு. இந்த சர்ஜிக்கல் டிசீசஸ்க்கெல்லாம் வந்து டான்சிலைட்டிஸோ இல்லை அப்பெண்டிசைட்டிஸோ இல்லை ரீனல் ஸ்டோன்ஸோ இல்லை கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், பைல்ஸ், ஃபிஷஸ் இதுக்கெல்லாம் வந்து சர்ஜரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இது ஹோமியோ மெடிசன்லயே சரி பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளமேஷனுக்கு இருக்கு, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளமேஷனுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன்ஸ் ஹோமியோபதிலையும் இருக்கு. இது பிளான்ட்ஸ்ல இருந்து எடுக்கிற மெடிசன் தான், ஆனா நல்லா கேட்கும். இப்ப அந்த அக்யூட் டிசீசஸ் போக வேற குரோனிக்கா ரொம்ப நாள்பட்ட வியாதிகள், அல்சர் அந்த மாதிரியான வியாதிகளுக்கும் வந்து இதுல கியூர் இருக்கு இல்லைங்களா டாக்டர்? ஆமா, இப்போ சித்தால ஆயுர்வேதால வாதா பித்த கபான் பிரிக்கிற மாதிரி எங்க இதுல சோரா சிஃபிலிஸ் சைக்கோசிஸ் அப்படின்னு மயாசிம்ஸ் சொல்லுவாங்க. இதை வச்சுதான் நம்ம அந்த கிரானிக் கேசஸ் எல்லாம் வகைப்படுத்துவோம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா இவங்க சோரிக் பேஷண்ட், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தா இவங்க சைக்கோட்டிக் பேஷண்ட், இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க சிஃபிலிக் பேஷண்ட். சில பேருக்கு காம்பினேஷனும் இருக்கும், சோரோ சிஃபிலிக், சோரோ சைக்கோட்டிக் அப்படி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளும் இருக்கு. முக்கியமா இதுமே அதுதான், கேஸ் டேக்கிங் தான். அவங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி எடுத்து அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க, வலி எப்படி இருக்கு, எத்தனை நாளா இருக்கு, எங்க பரவுது, என்ன பண்ணா நல்லா இருக்கு, என்ன பண்ணா ஜாஸ்தி ஆகுது, அவங்களுக்கு இருக்கிற அலர்ஜிஸ் என்ன, ஈவன் ட்ரீம்ஸ் வரைக்கும் கேட்போம். அவங்களுக்கு ஏதாவது ரிப்பீட்டட் ட்ரீம்ஸ் வருதா, அவங்களோட பயம் ஏதாவது உள்ளூர ஒரு பயம், ஏதாவது ஒரு பயம் இருக்கும். அது ரொம்ப சாதாரணமா ஒரு ரோடு கிராஸ் பண்ற பயத்துல இருந்து ஒரு ஸ்னேக்ஸ்க்கு உள்ள பயம் வரைக்கும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அதோட பொருத்தமான ஒரு ட்ரக் எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு சரி பண்ண முடியுது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க டாக்டர். இப்போ இந்த லைஃப் த்ரெட் ஏற்படுத்தக்கூடிய, அதாவது உயிர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கேன்சர், டியூமர்ஸ் இந்த மாதிரி டிசீசஸ் கூட இந்த ஹோமியோபதியில சிகிச்சை முறைகள் இருக்குதுங்களா டாக்டர்? ஆமா, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த டியூமர்ஸோட வந்தாங்கன்னா, அந்த பிளட் டியூமர் ஆனாலும் சரி, மற்றதுக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வரும்போது அதுக்கு மருந்து இருக்கு. இல்லை நம்ம கிட்ட வரும்போதே அவங்க டெர்மினல் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வலியை வேணா நம்ம குறைக்கலாம். இந்த கேன்சர் பெயின் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த வலியை குறைக்கிறதுக்கு வேணா நம்ம பண்ண முடியுமே, ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர அந்த டைம்ல நம்ம கியூர் பண்ண முடியாது. இப்போ ஒரு கேன்சரோ டியூமரோ இருக்கு, அவங்க வந்து சர்ஜரி பண்ணிட்டாங்க.
ஃபர்தர் ஸ்ப்ரெட் வேற எங்கேயாவது இருக்காம இருக்கிறதுக்கு பொதுவா அலோபதியில போனீங்கன்னா கீமோதெரப்பி, ரேடியேஷன் அந்த மாதிரி போறாங்க. பட் அது வந்து நோயோட வலியை விட இந்த ட்ரீட்மெண்ட்ஸோட பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதை நான் பார்த்திருக்கேன். அதை தான் நான் கேட்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் போய் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த போர்ஷனை அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த ஃபர்தர் ஸ்ப்ரெட் இல்லாம பரவாம தடுக்கிறதுக்கு இந்த ஹோமியோபதி உதவுமா? ஆமா, அதோட டெண்டன்சியை மாத்துறதுக்கு நம்ம கிட்ட மெடிசின்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு டெண்டன்சி தானே ஒருத்தருக்கு வர்றது, அந்த ஹெரிடிட்டியா வர்றதா இருக்கும், இல்லைன்னா இப்போ இந்த பர்த்ல அவங்க அக்வயர் பண்ண டெண்டன்சியா இருக்கும். அந்த டெண்டன்சியை மாத்துறதுக்கும் இப்போ ஒரு விஷயத்த நம்ம கியூர் பண்ண முடியுதுன்னா அதோட டெண்டன்சியும் நம்ம மாற்ற முடியும். அது ஒரு ரீனல் ஸ்டோன்ல ஆரம்பிச்சு எல்லாமே, ஒருத்தருக்கு ஒரு தடவை கல் வந்துருச்சுன்னா அதை அவங்க போய் லேசர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஆனா மறுபடியும் வரும். அதே மாதிரிதான் டான்சில் ஆனாலும் சரி, பைல்ஸ் ஆனாலும் சரி, இதெல்லாம் ரிப்பீட்டடா வர மாதிரி தான். அதே மாதிரி தான் கேன்சரும். அவங்க ரிமூவ் பண்ணாலுமே அந்த டெண்டன்சிக்கு வந்து அவங்களுக்கு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டெண்டன்சியை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட மெடிசன்ஸ் இருக்கு. டாக்டர், இப்போ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரியானதுக்கெல்லாம் வந்து ஹோமியோபதி மருத்துவம் நல்ல பலன் தருது அப்படின்னு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கூட இந்த கோவிட் காலத்துல ரொம்ப கண்கூடா இதை பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து இந்த ஹோமியோபதி மருத்துவத்தினால குணமடைஞ்சதை நம்ம பார்த்தோம். அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் டாக்டர். நீங்க அந்த கோவிட் காலத்துல என்ன மாதிரியா பேஷண்ட்ஸை நீங்க கவனிச்சுக்கிட்டீங்க? அதுல இருந்த சவால்கள் என்னென்ன இருந்தது? எனக்கு வந்து நான் கவர்மெண்ட் சைட்ல இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் தான் பண்ண முடியும். எங்களுக்கு வந்து ஹோமியோபதி வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் நீங்க கொடுக்கணும், இந்த கியூரேட்டிவ் ஆஸ்பெக்ட் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஆர்டர் படி நாங்கள் வந்து ஆர்சனிகம் ஆல்பம் மட்டும் தான் அப்போ வந்து எங்களுக்கு ப்ரிவென்டிவா அந்த மினிஸ்ட்ரி வந்து பரிந்துரை பண்ணியிருந்துச்சு. அதனால ஆர்சனிகம் ஆல்பம் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த கொடுத்துருக்குற இதுல நம்ம மேக்சிமம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க கோவை மாவட்டத்துல மட்டும் இருக்கிற அத்தனை ஹோமியோபதி டாக்டர்ஸும் ஒன்று சேர்ந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்தோம். நிறைய ஸ்பான்சர் வாங்கி கொடுத்தாங்க, நிறைய பேர் சொந்த காசு போட்டு கொடுத்தாங்க. ஆர்சனிகம் ஆல்பம் கொடுக்காத இடமே இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொரு வேவ்லையுமே அதை போய் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் கோவிட் கேர் சென்டர்ஸ்ல எங்களை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல போயிட்டு நாங்க சித்த மருந்துகள் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். அறிகுறிகளை கேட்டுட்டு அந்த இடத்துல நாங்க வேலை பார்த்தோம். ஆனா எங்களால அப்ப அந்த ஹோமியோபதி வந்து கியூரேட்டிவா எதுவும் கொடுக்க முடியல. ஆனா பிரைவேட் பிராக்டிஸ்ல நிறைய பேர் வந்து என்னோட நண்பர்கள் எல்லாருமே அவங்கள அப்ரோச் பண்றவங்களுக்கு கியூரேட்டிவ் மெடிசன் கொடுத்து சரி பண்ணாங்க. நம்மளுக்கு அறிகுறிகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது தானே, அதனால அந்த டைம்ல என்னென்ன அறிகுறிகள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து நிறைய பேர் ரெக்கவர் ஆனாங்க. இப்போ இந்த ஃப்ளவர் மெடிசன் சொல்றாங்கல்ல டாக்டர், அது என்ன டாக்டர்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 38 ஃப்ளவர் ரெமடிஸ் இருக்கு. அது வந்து ஒரு ஹோமியோபதியோட ஒரு பார்ட் தான். அது அந்த 38 ஃப்ளவர் மெடிசன்ஸும் ரொம்ப மைல்டா இருக்கும். மற்ற ஹோமியோபதி ப்ரிப்பரேஷனை விட அது ரொம்ப மைல்டா இருக்கும். அதோட ஆக்ஷனும் ரொம்ப மைல்டா இருக்கும். அது மெயினா அந்த மனசுல தான் அதோட ஆக்ஷன் ஃபுல்லா. அந்த பயம், ரொம்ப பீதியா இருக்கிறது, அப்புறம் எக்ஸாம் வந்து எழுத போறதுக்கு பயம், ஏதாவது ஒரு காரணம், என்ன காரணம்னே தெரியாம பயம், அப்புறம் வலி அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே கொடுக்கறது. இந்த வெறும் இதை மட்டும் வச்சே வந்து ஒருத்தரோட வியாதியை நம்ம கியூர் பண்ணிட முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் அந்த இன்னர் ரீசனா இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு சில வியாதிகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ரீசெண்டாக நான் சரி பண்ண ஒரு ஐபிஎஸ் கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து பயம் வந்து ஸ்னேக் மேலே பயம் இருந்துச்சு. அந்த ஸ்னேக்ஸோட அந்த ஃபியர் ரிமூவ் பண்ணப்போ அவங்களோட ஐபிஎஸ் சரியாயிடுச்சு. ஸோ அவங்களோட பயம் என்ன அது மட்டும் நம்ம தெளிவாக கிடைச்சதுன்னா வெறும் ஃப்ளவர் மெடிசன்ஸ் வச்சே நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்போ குழந்தை பேரின்மை, அதுக்கு நிறைய மருத்துவமனைகள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஹோமியோபதியிலையும் இதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம் டாக்டர். எந்த அளவுக்கு இருக்கு? இதுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். டோட்டலா ஹிஸ்டரி எடுக்கிறோம், அவங்க வாழ்க்கை முறையில என்னென்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு அதை பண்றோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்கு, ஏன்னா குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஜஸ்ட் கல்யாணம் மட்டும் பண்ணா பத்தாது இல்லையா, அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இருக்கணும். இப்ப நிறைய பேர் ஐடில இருக்கிறதுனால நிறைய நைட் டியூட்டி தான் பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்ஃபர்டிலிட்டிக்கு மெயின் ரீசன் இதுவும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட கவுண்ட் டெஸ்ட் பண்றோம். அந்த கவுண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வீரியம் கம்மியா இருந்துச்சுன்னா அதை கூட்டுறதுக்கும் மருந்துகள் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிசிஓடி மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பெண்களுக்கு அதை நாங்க கிளியர் பண்றோம். அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங்கை வந்து இது பண்ணி அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியத்தை சொல்லி, ஏன்னா இது வெறும் உடல் சேர்க்கையா மட்டும் நம்ம இதை பார்க்க முடியாது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கணும் குழந்தை பிறக்கிறதுக்கு. இதெல்லாம் சொல்லி அவங்களோட உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள், அவங்க ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ண சொல்லிட்டு ஹெல்தி வே ஆஃப் அந்த ஃபுட்டெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது.
நீங்க பிசிஓடின்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம ஜென்ரேஷன் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ்லாம் நம்ம கேள்விப்படவே இல்லை. ரொம்ப சொல்லப்போனா நமக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்த மாதிரி கூட தெரியல. ஆனா இது ஆமா. வந்து நம்ம அந்த மாடர்ன் கலாச்சாரத்தோட பரிசா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு கேள்விப்படுறோம். ரொம்ப சின்ன பொண்ணுங்கள்ல இருந்து கல்யாணம் ஆனவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இது இருக்கு. இது வந்து லைஃப் ஸ்டைல்னால வருதா? இதுக்கு உங்களுடைய இந்த ஹோமியோபதி மருத்துவத்துல சிகிச்சை எந்த அளவுக்கு பலன் அளிக்குது டாக்டர்? இதுல 100% கியூர் இருக்கு. பிசிஓடிக்கு நல்ல கியூர் இருக்கு. இது வாழ்க்கை முறை மாற்றத்தினால வந்ததுதான். நாங்க என்கிட்ட வர்றவங்க கிட்ட நான் வந்து அவங்களுக்கு மருந்து மட்டும் கொடுக்கறது கிடையாது. அவங்களோட டோட்டல் இதுலயுமே நான் செய்ய வைப்பேன். அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அதுல இருந்து எல்லாமே கேட்டு, அப்புறம் நைட்டு முழிச்சு வேலை பாக்குறது, மெயினா அவங்களோட உணவு முறையை மாற்றும் போதே அதுல வந்து நிறைய இது வந்துடுது. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது. இப்ப எல்லாத்துக்குமே மிஷின்ஸ். நம்ம முந்தியெல்லாம் அம்மியில அரைச்சிட்டு இருந்தோம், மாவெல்லாம் ஆட்டிட்டு இருந்தோம். முந்தி மாதிரி இப்ப உடல் உழைப்பு யாருக்குமே கிடையாது. இல்ல நடக்கிறதே இல்ல. முதல்ல யாரும் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் நடந்து போவோம், சைக்கிள்ல போவோம். ஆமா ஆமா, நானும் சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தேன். இப்ப எல்லாரும் பஸ், காரு கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ள இறக்கி விட்டுற மாதிரி ஆயிருது. இப்போ சைக்கிள் நம்பி நம்ம விடவும் முடியாது. இப்ப இருக்கிற அந்த டிராபிக்கு நம்ம சைக்கிள் பக்கத்து தெருவுல இருந்தா கூட நம்ம விட முடியாது. எனக்கு பயமா தான் இருக்கு. பிள்ளைங்களை தனியா அனுப்புறதுங்கிறதுலாம் அந்த காலத்துல இருந்த அளவுக்கு இப்ப வந்து அவங்களா ஸ்கூலுக்கு போவாங்கங்கிறதே இல்ல யாருக்குமே. பிள்ளைங்களை பல கிலோமீட்டர்லாம் நம்ம தனியா நடந்து போயிருக்கோம் முன்னாடி. இப்ப அடுத்த தெருக்கு கூட நம்ம தான் போய் விட வேண்டியது. அதனால அவங்களுக்கு ஒரு பயிற்சியே இல்லாம போயிருச்சு பிள்ளைங்களுக்கு. ஆமா, இந்த பிசிஓடியா வந்தவங்களுக்கு மெயினா நாங்க இதுதான் வெயிட் குறைக்கிறதுக்கு அவங்க ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றோம். அவங்களோட உணவு கட்டுப்பாடு அதை சொல்றோம். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம், எதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றோம். அந்த முளைக்கட்டின தானியங்கள், சிறுதானியம் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்க சொல்றோம். அப்புறம் அந்த பூச்சி மருந்து தெளிக்காத அந்த உழவர் சந்தையில வாங்குறது அப்படிலாம் முடிஞ்சா அவங்களே ஏதாவது வளர்க்க முடிஞ்சதுன்னா அது வளர்த்துக்கிறது. இது மாதிரி எல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைல் மொத்தமா மாத்தி இப்படி கொண்டு வரும்போது அது கூட மருந்தும் கொடுக்கும்போது அது சரி பண்ணிடலாம். இப்போ பொதுவா பல வியாதிகளுக்கு அது ஒரு சாதாரண தலைவலியில ஆரம்பிச்சு கேன்சர் வரைக்கும் கூட காரணம்னு தெளிவா தெரியாத பட்சத்துல அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கமா இருக்கு இல்லையா டாக்டர்? ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி கண்டிப்பா எல்லா விதமான வியாதிகளுக்கும் காரணமா இருக்கா? அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஹோமியோபதி மருத்துவத்துல இருக்கா? இது எப்படி நம்ம மைண்ட் மேல? நல்ல கேள்வி. ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு பர்டிகுலர் வயசானா மட்டும் தான் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையில இப்ப நம்ம பாக்குறோம், டிவில கூட பாக்குறோம், நிறைய நியூஸ் எல்லாம் பாக்குறோம், சின்ன குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு. மன அழுத்தம் வந்து இப்போ எல்லா வயசுலயுமே இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இப்ப டார்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இத்தனை நாள்ல இந்த வேலையை முடிச்சாகணும், நீ வந்து இவ்வளவு தூரம் படிச்சாகணும், இவ்வளவு மார்க் எடுத்தாகணும், எல்லாமே இத்தனை வாங்கணும், இத்தனை வயசுல நீ செட்டில் ஆகிருக்கணும். இந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம ஒரு இது கொடுக்கும்போது இந்த அளவு பண்ணிடணும் இத்தனை வயசுக்குள்ள அப்படின்னு கொடுக்கும்போது அது நேச்சுரலாவே ஒரு அழுத்தத்தை நமக்குள்ள உண்டாக்கிடுது. நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். முந்தையெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பக்கத்து வீட்டுல கார் வாங்கினா சந்தோஷப்படுவோம், பக்கத்து வீட்டு மாமா கார் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டி பார்ப்போம். ஆனா இப்ப பக்கத்து வீட்டுல ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா உடனே நம்ம வாங்கி ஆகணும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருது. அப்புறம் ஒர்க்லயும் சரி, டார்கெட் இல்லாத ஒர்க்கே கிடையாது. எல்லாருக்குமே டார்கெட் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷத்துக்குள்ள இதை நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும். இப்படி எல்லாம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாதான் அதிசயம். அந்த மாதிரி ஆயிடுது. இந்த அழுத்தத்துக்கு வந்து நிறைய மருந்துகள் இருக்கு. அது என்ன மாதிரி அழுத்தம், அது வந்து எல்லாருமே வந்து அது வியாதி வரைக்கும் கொண்டு போறது இல்லை. ஒரு சிலர் வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருக்காங்க. ஒண்ணு ஒரு தோட்டம் ஏதாவது வச்சிருக்காங்க, இல்லைன்னா வாக் போறாங்க, இல்லைன்னா ரெகுலரா யோகா பண்றாங்க, இல்ல மெடிடேட் பண்றாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட டெய்லி பேசினா கூட போதும் அவங்க ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ஆனா இது எதுக்குமே வழி இல்லாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து மேல மேல போய் அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு வியாதியில போய் முடிஞ்சிருது. கேன்சர் ஆனாலும் சரி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சாதாரண மைக்ரைன்ல இருந்து எல்லாத்துக்குமே இதுக்கு பின்னாடி இது இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஹோமியோபதியோட வேலை. அது வந்து என்ன மாதிரி காரணத்தினால இந்த வியாதி வந்திருக்கு, அது வந்து உடனே வந்து ஒரு பேஷண்ட் வந்த உடனே சொல்ல மாட்டாங்க, எனக்கு வந்து என்னோட மாமனாரோட கண்டிப்புனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எந்த மருமகளும் உடனே வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு குழந்தையும் எங்க அம்மா வந்து என்ன படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இதை கண்டுபிடிக்கணும். இது அவங்க மனசு திறக்க வைக்கிறது தான் ஒரு அது அந்த ஆர்ட் ஆஃப் கேஸ் டேக்கிங் வந்து ஒரு ஹோமியோபதியால தான் முடியும். அது ஃபுல்லா நம்ம ஒவ்வொன்னா கேட்டு வரும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த பர்டிகுலர் ரீசனை மட்டும் நம்ம அதை மட்டும் ட்ரீட் பண்ணோம்னா நம்ம இதை வந்து சரி பண்ணிடலாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க டாக்டர். இப்போ இந்த அக்ரோ ஹோமியோபதி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன டாக்டர்? அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். அக்ரோ ஹோமியோபதிங்கிறது ஒரு தாவரங்கள் மேல ஹோமியோபதி மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பொறுத்து தான். அது நெதர்லாந்துல இருந்து இருந்தவர் தான் வைகுந்த கவிராஜன் சொல்றவர். அவரு தான் வந்து சாதாரணமா அவரோட சும்மா தோட்டம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அதுல வந்து தற்செயலா அவர் கண்டுபிடிச்சதுதான் அந்த அக்ரோ ஹோமியோபதி. இது வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல எந்த அளவுக்கு நம்ம தாவரங்கள் மேல
யூஸ் பண்ணலாம், என்னென்ன காரணத்துக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புக்கே அழகா எழுதியிருக்காரு, ஹோமியோபதி ஃபார்ம் அண்ட் கார்டன் சொல்லிட்டு. அந்த புக்ல வந்து எல்லாமே இருக்கு. இந்த ஹோமியோபதி மெடிசின்ஸ்க்கு ஆன்டி வைரல், ஆன்டி கெப்பாசிட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்செக்டிசல் ஆக்ஷன்ஸ் கூட இருக்கு. செடிகளுக்கு வர அந்த வியாதிகள் எல்லாம், நம்ம அந்த செடிகளுக்கு வர வியாதிகள் அந்த செடிகள் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இதனாலதான் இது வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் அதுல இருக்கிற பெஸ்ட், அந்த வெள்ளைப்பூச்சி வரும், அப்புறம் நான் எல்லாத்துலயுமே பாக்குறேன் டாக்டர். எங்க வீட்லயுமே இருக்கிற செடியில எல்லாம் அது வந்துச்சுனாவே அந்த டோட்டலா அந்த பூக்குற செடி சுத்தி இருக்கிற எல்லா செடிக்குமே பரவிடுது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிருது. அதுக்கு என்ன? ஆமா, இது வந்த உடனே நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த டோட்டலா அதை சுத்தி இருக்கிற அந்த ஒரு பப்பாளிலையோ கொய்யாலையோ ஆரம்பிக்கிற அந்த வெள்ளைப்பூச்சி அந்த தோட்டத்தையே காலி பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அதுக்குள்ள மருந்தை, இந்த ஹோமியோபதி மருந்தை டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது நானே என்னோட தோட்டத்துல யூஸ் பண்ணிருக்கேன். இவரோட புக்கை ஃபாலோ பண்ணி என்னோட தோட்டத்துல நானே யூஸ் பண்ணிருக்கேன். மண்ணை எப்படி வளமாக்குறது, ஒரு மண்ணுல வந்து எந்த அளவுக்கு டெஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு அந்த டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அந்த செடிகள்ல பார்த்தாலே தெரியும். மண்ணில் வந்து கார்பன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா அந்த செடிகள் இப்படி இருக்கும், கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குன்னா அந்த செடிகள் இப்படி இருக்கும். அந்த இலையோட கலர் பார்க்கும்போதே தெரியும். அதை வச்சு அதை பேஸ் பண்ணி இவர் என்ன மெடிசன் பரிந்துரை பண்ணியிருக்காருன்னு அந்த புக்கை பார்த்து நான் ஸ்ப்ரே பண்ணிருக்கேன். அது நல்லா கேட்கும். இப்போ அக்ரோ ஹோமியோபதி வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். விவசாயிகள் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கேள்விப்பட்டதே இல்ல. மருத்துவர்கள் வந்து அப்ப எல்லா ஹோமியோபதி மருத்துவர்களும் இத பிராக்டிஸ் பண்றாங்களா டாக்டர்? இல்ல, நீங்க எல்லா ஹோமியோபதி மருத்துவர்களுக்கும் அக்ரோ ஹோமியோபதி பத்தின நாலேஜ் இருக்கா, யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா நான் பர்சனலா இதை யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணதுனால நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த புக்கு இருந்ததுன்னா எந்த ஹோமியோபதி மருத்துவர் வேணாலும் இந்த மருந்து வந்து கொடுக்கலாம். தாவரங்களுக்கே இது வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப விலங்குகளுக்கு நம்ம வளர்க்குற பெட் அனிமல்ஸ், வளர்ப்பு பிராணிகள், இதுக்கும் வந்து ஹோமியோபதி மருத்துவம் சிகிச்சை முறைகள் இருக்குங்களா டாக்டர்? ஆமா ஆமா, நிறைய கோழிகளுக்கு, நாய்களுக்கு, பூனைகளுக்கு எல்லாமே கொடுக்குறோம். இது நல்லா கேட்கும். எங்க வீட்டு நாய்க்குட்டியே நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்லயே எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருந்தோம். நான் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கொடுப்பேன் அந்த லீவ்ல வரும்போது. அதுக்கப்புறம் அது எப்ப சிக்கானாலும் அது என் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கும். அந்த பில்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கும். நல்ல ரொம்ப அருமையா கேட்கும். கேள்விப்படாத நிறைய தகவல்கள் வந்து உங்ககிட்ட நான் தெரிஞ்சுட்டேன் இன்னைக்கு. இவ்வளவு நேரம் இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை பற்றின எங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பொறுமையாகவும் நிறைய தகவல்கள், இது வரைக்கும் நானே கேள்விப்பட்டிருக்காத பல தகவல்களை வந்து ரொம்ப பொறுமையா, விளக்கமா, ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாகவும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சார்பாகவும் நன்றிகள். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வரைக்கும் ஹோமியோபதியை பத்தி தெரியாதவங்க இருந்தாங்கன்னா இந்த நிகழ்ச்சி மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பயன் பெறுவாங்கன்னு நான் நம்புறேன். உங்களோட அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலிக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இவன் நன்மைகள் தொடங்கும் நீரூற்று, பூவிலும் மோதாத பூங்காற்று, தத்தி நடக்கிறாள் சுமையோடு, தன் குடும்பத்தை காக்கும் ஆளாற்று. உலக ஹோமியோபதி தினத்திற்கான சிறப்பு நேர்காணலை இவ்வளவு நேரம் நம்ம வானொலி வாயிலாக கேட்டு ரசிச்சோம். இந்த நேர்காணல்ல பயணித்த ஹோமியோபதி மருத்துவர் ஜெயஸ்ரீ மீனாட்சி அவர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். கண்மையிட்டு பார்த்ததில்லை உண்மைதான் அழகென்று உழைத்து காட்டினாலே. இந்த நேர்காணல் பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன நேயர்களே. FM 90.8 @alagappa.university.ac.in இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்களை நீங்க அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே. அசுர மகளே, உன் இதயத்தில் எத்தனை எத்தனை இரக்க குணம், வீங்கும் முந்தன் காலிரண்டில்